பேசும் பொருள் எது ஆகுது? அவங்க அப்பாவை சொன்னாரு, எங்க அப்பா வந்து காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதை சொன்னார். அது பேசும் பொருள் ஆயிடுச்சு. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவே? நான் ஏன் தெரியுமாடா, உதய அண்ணா தம்பிடா அப்படின்னு நீ பேச. இதனால வரையும் நீ உதய எனக்கு அண்ணாவா இருந்த. இதனால வரையும் உதயக்கு நீ அண்ணாவா இருந்தியா இல்ல மச்சானா இருந்தியா? உனக்கு நல்லது கெடுதல யாரு அப்பா? நீங்க தான் பாப்பா, நீங்க தான் நீனும் அம்மா தான்ப்பா. இப்ப சொல்ல உனக்கு யாரை பிடிக்கும்? விஜய் சார் தான் பிடிக்கும். திமுக 2 பேரை பிடிச்சிட்டு தான் தொங்குவானுங்க. ஒன்னு கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க, இன்னொன்னு பிஜேபி காரங்களை பிடிச்சி தொங்குவானுங்க. இதன் மூலம் விஜயை வந்து தேசிய அரசியலுக்கு கொண்டு போயிட்டா நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் வாலின்றி அடுத்த ஆதரவு எடப்பாடி வந்து கொடுக்குறாரு. பாத்தீங்களா கூட்டணி அமைஞ்சு விட்டது, பாத்தீங்களா தாவேக தொண்டர்லாம் வந்து கொடியை வச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஜூலியை விட்டு பேச விடுறாங்க, வந்துடுறேன்னா வந்துச்சேன்னா அது நான் பொறுத்து தெரியல. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கார், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்பானந்தன் அரியப்பன் ஜென்சி இளைஞர்களை ஒருங்கிணைத்து கூட்டங்களை நடத்தக்கூடிய திமுக பிரமுகர், அவரை கைது செய்வதற்காக நேத்து கிருஷ்ணகிரியில ஒரு போலீஸ் படையே போயிருக்கு. கடைசியில் கைது பண்ணாம திரும்பி வந்துட்டாங்க. ஏன் திமுக போது இந்த தாக்குதல்? தூங்கிட்டு இருந்த திமுக தன் எதிரி யார் என்றே தெரியாமல் பெரிய பணத்தை பெண் நிறுவனத்தில் கொடுத்து நாமம் போட்டு கொண்ட திமுக தொடர்ந்து வயதானவர்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கிறவங்க எல்லாம் தன்னுடைய கட்சியில சட்டசபை உறுப்பினர் வேட்பாளராக அறிவித்த திமுக இளமா யார் இருக்காங்களோ சின்ன சின்ன பசங்களை மேலே கொண்டு வந்து அதை மூலம் வந்து ஒரு அரசியல்ல வந்து நிலையான இடத்தை பெறணும் அப்படின்ற கண்டென்ட்ல இருந்து வெளியே போன திமுக கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தேர்தலில் தோற்றுப்பட்ட பிறகுதான் இதற்கான வழியை தேடுறாங்க. நான் நிறைய நேயர்களுக்கு நிறைய சேனல்ல சொல்லியிருக்கேன், நீங்க அரசியல்னு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா, தன்னுடைய எதிரி யாருன்றத நீங்க தெளிவா தீர்மானம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் சக்சஸ். ஏன்னா நீங்க வந்து எதிரி யாருன்னே தெரியாம உங்க கையில ஒரு கத்தியை கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு நோஞ்சான போட்டு டக்குன்னு குத்திட்டு வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா காலி ஆயிடுவீங்க. அப்ப திமுக செய்த பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய எதிரி யாருன்றதை கணிக்க தவறியது. இதை நான் பல வாட்டி ஸ்பெக்ட்ரம்லேயே சொல்லியிருக்கேன். திமுக 2 பேரை பிடிச்சிட்டு தான் தொங்குவானுங்க. ஒன்னு கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க, இன்னொன்னு பிஜேபி காரங்களை பிடிச்சி தொங்குவானுங்க. கவர்னரை பிடிச்சி தொங்குவதனால இங்க தேர்தல் அரசியல்ல எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸ்ல தேவையே கிடையாது. கவர்னர் பிடிச்சி தொங்குறது, பிஜேபியை பிடிச்சி தொங்குறதுக்கும் வேலையே கிடையாது. ஏன்னா பிஜேபி இங்க முதலமைச்சர் வேட்பாளராக இல்லை. 27 சீட்டு நாமளே வந்து எடப்பாடி அவர் தான் முதலமைச்சர் சொல்லி நம்மளே கூட தான் நிற்கிறோம். நம்ம 29 தான் இலக்குன்னு சொல்லிட்டோம். இந்த 2 பேரை கொடுத்த அதிகமான முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காதனால தான் இன்னைக்கு திமுக ஓட்டாண்டியா உட்கார்ந்துருக்கு. ஏன்னா கவர்னருக்கு RN ரவி இருக்கப்ப ஜனாதிபதி முர்முலாம் எதிர்த்து கேஸ் போட்டாங்க. கவர்னர் வந்து மசோதா உடனே பாஸ் பண்ணி தர மாட்டாரு, இந்தியாவிற்கே நாங்கள் முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மற்ற மாநிலம்லாம் சும்மா இருக்கிறப்ப இவனுங்க வாலண்டியரா போறது. வாலண்டியரா இங்கே உட்காந்து டீலிமிட்டேஷன் வருது, எல்லாரும் வாங்க டீலிமிட்டேஷன் வருது, உங்களுக்கு நம்ம பாதிக்கப்பட போறோம்ட்டு சுத்து வட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தாராமையாவை கூப்பிடுறது, சிவகுமாரை கூப்பிடுறது, பினராயி விஜயனை கூப்பிடுறது, இந்த ரேவந்த் ரெட்டியை கூப்பிட்டு இங்க வந்து ஸ்டார் ஹோட்டல ரூமை போட்டு அங்க போட்டு வாமம்மா டீலிமிட்டேஷன் வரப்போகுது, நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு கை கூப்பிட்டு போறது. இந்தியா கூட்டணிக்கு நான் தான் மெயின் ஆளு, அங்க பீகார்ல வந்து SAR போராட்டமா, வாங்க நானும் வர போராட்டத்துக்கு அங்க போறது. இங்க SAR போராட்டம், எல்லாரும் வாங்க நம்ம எல்லாம் சரி போராட்டம் பண்ணுவோம். NRC CA அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாரும் வாங்க போராட்டம் பண்ணுவோம். வக்பு கொண்டு வந்துட்டாங்க, எல்லாரும் வாங்க போராட்டம் பண்ணுவோம். முத்தலா கொண்டு வந்துட்டாங்க, எல்லாரும் வாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வண்டியை ஃபுல்லா பிஜேபி பக்கமே ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஆனா 27 ஸ்டேட்ல 23 ஸ்டேட்டை வென்றது பிஜேபிக்கு. தமிழ்நாடு வெல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கான கான்சன்ட்ரேஷன் இனிமேல் பண்ணுவாங்க. இவங்க தன்னுடைய எதிரியை யாருன்னு கணிக்க தவறுனது விளைவு இன்றைக்கு தாவேக ஆட்சியை பிடிச்சிருச்சு. இன்றைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மறுபடியும் அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ற பிளண்டர் மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜென்சின்னு சொல்றவங்க தான் விஜய்க்கு வந்து ஓட்டளிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதுவே தவறு. ஏன் அப்படின்னா 8 மாவட்டத்துல ஜென்சியே இல்லையா? 8 மாவட்டத்துல விஜய் ஒண்ணு கூட வென்றெடுக்கலையா? அப்படியே வாங்க புதுச்சேரியில ஜென்சியே கிடையாதா?
ஒரு சீட்டு கூட ஒரு சீட்டு கூட இல்ல. அதாவது ஜென்சி ஓட்டு போட்டாங்கன்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவரால் தான் ஜெயிச்சான்றதை ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த வாட்டி தாவேக்கா ஜெயிச்சது பெரிய அலைன்னு சொல்லவும் மாட்டேன். அது அலை கிடையாது. அலைனா 140 சீட் ஜெயிச்சிருக்கணும். எம்ஜிஆர் 132 சீட் ஜெயிச்சார். யாரையும் கேட்காம ஸ்ட்ரெயிட்டா போய் கூட்டணும் ஆட்சி அமைச்சார் 77ல. இது அலையும் கிடையாது. இது இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் மேல் இருந்த வெறுப்புணர்ச்சி. இவர்கள் பாக்குற மத்த லீடர்ஸ இவர் மாதிரி யாரும் ரீச் பண்ண முடியல. அந்த ரீச் கிடையல மத்தவங்கள்ட்ட. எல்லா கட்சியும் சொல்றேன், எல்லா கட்சியினுடைய லீடர்ஸ் அரசியல் ரீதியா மக்களிடம் ரீச் பண்றப்ப அந்த தொண்டர்கிட்ட ரீச் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ பிஜேபி 27 தொகுதியில என்ன ஓட்டு சதவீதம் எடுக்கணுமோ அதை எடுத்துருச்சு. நல்லதோ கெட்டதோ ஏடிஎம்கே அவங்க நின்ன தொகுதிக்கு என்ன ஓட்டு சதவீதம் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டாங்க. நல்லதோ கெட்டதோ திமுக எடுத்துருச்சு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எவ்வளவு உங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் சொல்லுங்க. உங்களுக்கு 3% தான், 3.5% தான், 17 லட்சம் தான், இவ்வளவுதான். அப்ப அவங்க பேங்க் அவங்கள்ட்ட இருக்கு. கிளியரா? தாவேக்கான திமுக பேங்க் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அவ்வளவுதான். அஇஅதிமுக பேங்க் இருக்கு, பாஜக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்துக்கான பேங்கான அவங்க சோர்ஸான ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப யார் இந்த இது புதுசா போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பேங்க்ல இருக்க ஒரு பிரிவு தான் போட்டிருக்காங்க. எப்படின்னா வீட்டுல போனா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போட்டுட்டான், இளைஞர்கள் போட்டுட்டான், பேரம்பேத்தியர் சொன்னோன்னா போட்டுட்டான். மேபி இப்ப வைகோ சொன்னா இருப்பாங்க, எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைகள்லாம் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க சொன்னாரா இல்லையா? அது எப்படி யோசிச்சு பாருங்க. வைகோவோட சோத்தை தின்னுட்டு அங்க வேலை செய்யற வைகோ தான் உங்களுக்கு சம்பளம் தராரு. ஆனா நான் மதிமுக ஓட்டு போட மாட்டேன், நான் அவருக்கு தான் போட்டேன் அப்படின்னா என்னன்னா அவங்க அந்த நம்பகத்தன்மையும் அபிமானத்தையும் தாண்டி வேற ஒரு இது கனெக்ட் பண்றாரு விஜய். அதுதான் பொது நியூ ஓட்டர்ஸ் மட்டும் இல்லாம காமன் ஓட்டர்ஸ். காமன் ஓட்டர்ஸ் ஃபுல்லா குத்துன்னு குத்திட்டான். ஒண்ணு ஏடிஎம்கே ஓட்டும், டிஎம்கே ஓட்டும், மாற்று கட்சி ஓட்டும் விஜய் வாங்கியிருக்காரு. அவங்க இந்த இழப்பீடு பண்ண 15 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினதெல்லாம் அதுதான். அப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை நீங்க முன்னாடியே கணிச்சிருந்தா இன்றைக்கு விஜய் இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துருக்க மாட்டார். இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, விஜய் ஃபுல் ஃபோர்ஸா வர்றாரு, பயங்கர ஃபோர்ஸா வர்றாரு. எல்லாருக்குமே தெரியுது விஜய் பயங்கர ஃபோர்ஸா வர்றாரு. அப்ப இந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவங்களோட ஆர்வ கோளாறுல கரூர்ல 41 பேர் செத்து போறாங்க. இந்த 41 பேர் செத்து போறப்ப இப்ப போய் தனி இயக்கமா வெட்டி ஆரம்பிச்சு நான் உலகமாக குச்சியை நெட்டுவன் ஒருத்தர் போயிருக்காருல, அவர் தான் முதல் ஆதரவை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி விஜய் மேல தப்பு இல்லை, திமுக தான் இந்த பாதுகாப்பு தவிக்கிட்டான்னு முதல் ஆதரவு குரல் அவர் கொடுக்குறாரு. ஆகா, இவர் முதல் ஆதரவு குரல் கொடுத்து இதன் மூலம் விஜயை தேசிய அரசியலுக்கு கொண்டு போயிட்டா நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் என்று வாலின்றி அடுத்த ஆதரவை எடப்பாடி கொடுக்குறாரு. திமுக தான் அது காரணம் அப்படின்னு கொடுக்குறாரு. பாத்தீங்களா, கூட்டணி அமைஞ்சு விட்டது. பாத்தீங்களா, தாவேகா தொண்டர்லாம் கொடியை பிடிச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா? இவங்க 2 பேர் இந்த ஸ்டாண்ட் எடுத்தவொன்னே திமுக நினைக்குதுன்னா, இவரை தொட்டா நீ தொட்டா செத்தனும் கவுண்ட் பண்ணி, அந்த மாதிரி தாவேகாவை தொட்டா நம்ம காலி ஆயிடும், தொடவே தொடாத, அது அப்படியே போயிட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த 41 பேர் செத்ததை போட்டு நொங்கி இருந்தா தாவேகான்ற ஒரு கட்சியே இருந்திருக்காதுங்க. 10 நாள் வெளியே வரலங்க விஜய் சாரு. 10 நாள் அவர் பிளாங்க் ஆயிட்டாரு. இப்ப கூட அவரு சட்டசபையில சொன்னாரு பாருங்க, இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. அவரு வெள்ளந்தியா சொல்றாரு. ஏன்னா திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு போய் 40 பேர் செத்தவனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நரேந்திர மோடி அவர்கிட்ட போய் ஒடிசால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு பாலை விழுந்து 250 பேர் செத்துட்டாருன்னா, ஐயோ 250 பேர் செத்துட்டாருன்னா சாப்பிட மாட்டேன்னு புரண்டு உட்காந்து அழுவாரு அவரு. 250 பேர் செத்துட்டாங்களா, அதுக்கான போர்க்கால நடவடிக்கை எடுத்து அவங்க நிவாரணம் கொடுங்க, அடுத்த கட்டம் என்னன்னு பாருங்க. அதுதான் அவங்களோட மெச்சூர். இப்போ ஒரு விமானம் போயிடுச்சு, 3000 பேர் செத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 3000 பேர் செத்துட்டாங்க எல்லாரும் வாங்க கூடி நின்று அழுவான்ல கிடையாது. அடுத்த கட்டம் என்ன, அடுத்து செத்துட்டாங்க முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன, அதற்கான மீட்பு பணி என்ன போகுது, அதுக்கான நிவாரணம் என்ன, துர்திமா நடக்குதோ அதுக்கான அமைச்சர் அமைச்சு அதுக்கு உன்னை துர்தியப்படுத்துங்க, யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எண்கள்லாம் கொடுக்குறோம், நாங்களே பாடி எடுத்து கொடுக்குறோம். இதுக்கான இதுதான் ப்ராசஸ். இது அறிவார்ந்த அரசியல் தெரிஞ்சவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இது சினிமால ஸ்ட்ரெயிட்டா 41 பேர் செத்தவனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்க போலீஸ் கிளம்புன்றாரு, கிளம்பிங்க உட்காந்துட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியலாம பிளாங்கா இருக்கிறப்ப இந்த விஷயத்தை திமுகவுக்கு சாதகமா திமுகவுக்கு பாதகமாக அண்ணாமலைஜி அவர்களும் எடப்பாடி அவர்களும் கொண்டு போனதும், திமுக இது இப்படியே போட்டோம், இதை வச்சு யாரும் இவருக்கு ஓட்டு போட மாட்டான்னு தப்பு கணக்கு போட்டு அதை கண்டுக்காம விட்டதும் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. பின்னாமினல் வளர்ச்சி தொடவே முடியல.
அவர் வந்து வளர்ச்சி யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அன்றைக்கு திமுக மிகப்பெரிய லெவல தன் அதிகாரத்தை பயன்படுத்தி விஜய் சாருடைய வளர்ச்சியை முடக்கி இருந்தால் ஒண்ணும் இல்ல, இந்த ஜென்சின்னு சொல்லுகிற ஒரு 15 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தாவே முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு புசி ஆனந்த வட்டம், ஆதவ், நிர்மல் எல்லாருமே அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க, அவுட் ஆஃப் தொடர்புல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தானே கேஸ்ல இருந்து ஆதவ் அர்ஜுனா டெல்லியில கேஸ் போட்ட அப்புறம் தான் எல்லாம் வெளில வந்தாங்க. எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, தன்னுடைய பலம் யாருன்னு திமுக அன்றைக்கு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு வரேன், இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஜென்சியா இருக்கவனை எல்லாரையும் பேச விடுறான். நான் ஏன் தெரியுமாடா உதய என்ன தம்பிடா அப்படின்னு நீங்க பேசலாம். இதனால வரையும் நீ உதய எனக்கு அண்ணாவா இருந்த, இதனால வரையும் உதயக்கு நீ அண்ணாவா இருந்தியா இல்ல மச்சானா இருந்தியா? இல்ல. அப்ப என்ன நினைக்கிறாங்க, ஜூலியை விட்டு பேச விடுறாங்க, வந்துடுறேன் வந்துச்சேன் அது என்ன தெரியல, அதை பேச விடுறாங்க. இப்ப என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜென்சியே போய் வந்து நம்ம எதிர்குரல் கொடுத்தா மக்கள் தன் பக்கம் திருப்புவாங்கன்னு தப்பு கணக்கு போடுகிறார்கள். தயவு செய்து திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றேன், உங்க கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் உங்களுடைய சித்தாந்தத்தை பாரம்பரியமா ஃபாலோ பண்ற தொண்டர்கள். தாவேக்கால இருக்க தொண்டர்கள் எல்லாம் அறப்பைத்தியங்கள். அவங்க கிட்ட போய் நீங்க மாட்டிக்காதீங்க. ஏன்னா சித்தாந்தத்தை சித்தாந்தமா சொன்னாதான், வைரத்தால அறுத்தாதான் அது எடுபடும். நீங்க என்ன சொன்னாலும், இப்ப கூட ஒரு காமெடி வந்துச்சு, உனக்கு நான் யாரா சோறு போட்டது, நீங்க தான்ப்பா, உனக்கு யாரா படிக்க வச்சது நீங்க தான்ப்பா, உனக்கு யார் உங்க அம்மா வந்து உங்க அம்மா தானேப்பா உனக்கு எல்லாம் பண்ணாங்க. ஆமா அம்மா எல்லாம் நான் இல்லவே இல்லப்பா. உனக்கு யாரையா படிக்க வைக்கிறது நீங்க தான்ப்பா, உனக்கு நல்லது கெடுதலாம் யார் தான் பாக்குது நீங்க தான் பாப்பா, நீங்களும் அம்மா தான்ப்பா. இப்ப சொல்லு உனக்கு யாரை பிடிக்கும்? விஜய் சார் தான் பிடிக்கும். சமயம் போட்டுருந்தா அது. அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க, உன்னை படிக்க வச்சது யாரா? நீங்க தான்ப்பா, நீங்க தான் என் தெய்வம், உனக்கு பேர் வச்சு உன்னை இவ்வளவு பெரிய ஆளா இருக்கணுது யாரு? நீங்க தான்ப்பா. இதுக்கு உங்க அம்மா உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றாங்க, எல்லாம் நீங்க தான்மா, எங்க அப்பா அம்மா தான் எல்லாமே எனக்கு பண்ணுவாங்க. இப்ப சொல்லு உனக்கு யாரை பிடிக்கும்? விஜய் சார் தான் பிடிக்கும். அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்றது கேள்வியா? யார பிடிக்குன்னு கேக்குறான். இவ்வளவு சொல்றான், சொல்லி காட்டுறான், நான் உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிறேன். அப்பங்காரன் சொல்றான், அம்மாக்கார சொல்றேன், நான் உனக்கு உன்னை பெத்து வளர்த்துன்னு விஜய் விசு ஜெயலலிதா சொன்னோம், உன்னை பெத்து வளர்த்து பின்னாடி டிகிரின்னு போடுற மாதிரி அது சொல்றான். எல்லாத்தையும் கேட்கறான். கேட்டு முடிச்சுட்டு அம்மா நீங்க தான், ஆமா அப்பா நீங்க தான். இப்ப சொல்றேன் உனக்கு யார பிடிக்குன்னா விஜய் சார் தான் பிடிக்கும்ன்றான். அப்பதான் நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அதனாலதான் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய ஜென்சியோ மற்றவர்கள் தொண்டர்கள் எல்லாம் சித்தாந்த அடிப்படைக்கான தொண்டர்கள், தாவேக்கால இருக்க தொண்டர்கள் எல்லாம் அறப்பைத்தியங்கள். அதுல நீங்க திருத்தவே முடியாது. இன்னைக்கு விஜய் சார் என்ன பண்ணாலும் அதை ஏத்துப்பாங்க. இது ஒரு திமுகவுக்கான வெற்றியா பாக்குறாங்கல்ல. இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ண போனீங்க, நாங்க என்ன தப்பா சொன்னோம்? அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக, சரி மகன் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக இருக்கான், தன்னுடைய அப்பாவை தொல்லுறான். அப்பா வந்து நடிகையோட சந்தோஷமா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்து நான் யார சொன்னேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி எடுக்கிறாங்க. தப்பு எதுவும் சொல்ல சார். விஜய் சார் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, வலைதளத்துல வரவங்களை நீங்க தொட நீங்க வந்து மைனஸ் ஆயிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு சும்மா இருந்தார் மாரிதாஸ், அவர் போய் சொரிஞ்சு விட்டீங்க, சொந்த ஜாமீன்ல வெளியே வந்தார். காலையில இருந்து நைட்டு வரையும் என்ன வீடியோ போடுறாருன்னா விஜய் வீடியோ தான் போடுறாரு. சவுக்கு போன வாட்டி என்ன பண்ணாரு, திமுக சொரிஞ்சு விட்டுச்சு, குண்டாசா போட்டுச்சு. கடைசி வரை சவுக்கு முழு நேரம் ஊழியர் என்ன வேலை பார்த்தாரு, போய் அவர் வீட்டு கடப்பாரச்செல்லாம் வச்சானுங்க. ரொம்ப பெரிய தீவிரவாதி நினைச்சு செம்ம காமெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் திமுக அவளை அலுட்டியும் பண்ணா, அலுட்சாஜம் பண்ணா. ஆனா கடைசி வரையும் அவர் என்ன பண்ணாரு, சவுக்கு ஃபுல்லா அதுதானே பண்ணாரு. இது எதுக்கு இங்க சொல்ல வரேன்னா, வலைதளத்தில் ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா கடந்து போயிடுங்க. இப்ப நீங்க திமுக விமர்சிக்கிறாங்க, உதயண்ணா இப்படிங்கன்னா தம்பிங்க, நீங்க வந்து உதயநிதியோட தந்தையா இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து சொல்லாம சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், அவனும் ஒரு ஆள். நீங்க 1,80,00,000 ஓட்டுனா அவர் 1,60,00,000 ஓட்டு வாங்கியிருக்காருல்ல, அவன்கிட்ட 1 கோடி பேர், 1,60,00,000 தொண்டர் இருக்கலாங்க. உண்மைதானே அது? அதே மாதிரி அஇஅதிமுக 1,30,00,000 தொண்டர் இருக்காங்களாங்க. அப்ப அவன் வந்து அவர் சார்ந்த ஒரு தலைவரை நீங்க இழிவுபடுத்தினா எப்படி தூங்கிட்டு இருப்பான். உங்களுக்கு சட்டசபைக்குள்ள நீங்க பெரும்பான்மை பெற்றீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அது அரசியல் ரீதியா நீங்க முதலமைச்சர், ஓகே. சட்டசபை வெளியே வந்துட்டா அரசியல் ஆயிடுதுல. அது சட்டசபைக்கு உள்ளதான் நீங்க வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து தலைவர், அவர் தான் வந்து மாண்புகான சபாநாயகர், அவரோட அதிகாரம் ஒட்டுமொத்த அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கு. சட்டசபையை விட்டு வெளியே வந்தா அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவருக்கு ஒன்னும் அதிகாரம் இல்லைங்க, எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது. அதே மாதிரிதான் சட்டசபைக்குள்ள நீங்கள் என்னென்ன மக்கள் பிரச்சனையோ அதை மட்டும் பேசிட்டா வெளியில வரப்ப அரசியல் பேசுறதுக்கான வழியை அவர் கொடுக்க கூடாது. நீங்க சட்டசபைக்குள்ள அரசியலை பேசிட்டீங்கன்னா வெளியில வந்தோன்னு எல்லாருமே அரசியல் பேசுவான்.
இப்ப பாருங்க, அவர் வந்து சிங்கப்படையை சொன்னாரு, நாங்க 200 மணி மின்சாரத்தை ஃப்ரீயா குத்தனாரு, விவசாய கடன் ரத்து பண்ணாரு, போதைப் பொருள் திறப்பு படையை அமைச்சன்றாரு, தங்க மோதிரம் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு பேசும் பொருளாகுதா? பேசும் பொருளா எது ஆகுது? அவங்க அப்பாவை சொன்னாரு, எங்க அப்பா வந்து காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதை சொன்னார், அது பேசும் பொருள் ஆயிடுச்சு. இதை பேசும் பொருள் ஆகக்கூடாது, இதைதான் பேசும் பொருள் ஆகணும். அதுதான் உங்க ஆட்சிக்கு நல்லது. தங்க மோதிர திட்டத்துக்கு நாங்க 900 கோடி ஒதுக்கிட்டோம். அண்ணாவோட பிறந்தநாள் 22ஆம் தேதி கொடுக்க போறோம். தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிர திட்டம் கொடுக்குறோம். இது ஒரு அந்த கட்சிக்கான ஒரு மைல் ஸ்டோன். கரெக்டா? இது அங்க ஹைலைட் ஆச்சா? ஆகல. எது ஹைலைட் ஆச்சு? செஞ்சாரு பாருங்க. இதுதான் இன்னைக்கு ஹைலைட். இன்னைக்கு டிவி விவாதங்கள் ஃபுல்லா அந்த செஞ்ச மேட்டு தான். அப்ப அவரையும் யாரோ தவறா வழி நடத்துறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து குளத்தூர்ல 3 நிமிஷம் பேசணுன்னே இப்படி ஆட்டாங்க, பேசுன்றாங்கன்னா லியோ டைலாக் கொண்டு வர்றாரு. யாரு லியோ, நான் தான் லியோ, சும்மா லியோன்னு சொல்லி டைலாக் விடுவார் பாருங்க, அர்ஜுன் கிட்ட லாஸ்டா. அந்த டைலாக் இதுல பேஸ் பண்றாரு. அவரு சட்டசபையை ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் நடத்துறாரு. அவராலேயே அவரை பிலீவ் பண்ண முடியல, நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம்னு அந்த கண்டிஷன்ல அவர் இருக்கிறாரு. சரிங்களா? இப்ப நீங்க வந்து அவர் உடையெல்லாம் சொன்னாங்க, நாங்க வந்து இந்த உடை போடுவோம், அந்த உடை போடுவோம். அப்போ வந்து சட்டசபைனா இப்படிதான் இருக்குன்றதெல்லாம் மரபு தான். இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்லாம் கண்டிஷன் கிடையாது. பட் நம்ம என்னன்னா, நம்ம சட்டசபைக்குள்ள நம்மளுடைய மாண்பை, நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய பண்பாட்டை நம்மளே பிரதிபலிக்கணும் அப்படின்றதான் வேட்டி சட்டை போடுறது. நான் வரவங்களாம் வேட்டி சட்டை காலங்காலத்துல எல்லாம் வாக்கிங் போறாங்க. மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுவாரு, வேட்டி போட்டு ஓட்டுறாரு. சைக்கிள வேட்டி போட்டா சைக்கிள் ஓட்டினாரு, ட்ராக் பேண்ட் போட்டுருக்கு. அந்த இதுக்கு மாறிக்கிறாங்க. ஆனா சட்டசபைன்றது ஒட்டுமொத்த நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பார்க்குற ஒரு சபையா இருக்கிறதுனால அந்த இடத்துல வேட்டி போடணும். அது கூட ரஜினிகாந்த் சொன்னார் ப. சிதம்பரத்துக்கு, வேட்டி கட்டிய தமிழன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு கூட சிதம்பரத்துக்கு படி சொன்னார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சிதம்பரம் அவர்கள் வந்து திருமாவளவனை சந்திக்க போறாரு அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்ல. 1 மணி நேரம் கரண்ட் இல்லாம அவங்க இருட்டில் உட்காந்துருக்காங்க. இது பேசும் பொருளாகுது. பனையூர்ல சனிக்கிழமை இணைப்பு விழா நடத்துறானுங்க. இந்த இணைப்பு விழாவுக்கு 4-5 வாட்டி கரண்ட் போகுது. இதுதான் பேசும் பொருள். இதைதான் எதிர்கட்சி எழுப்புறாங்க. இதற்கான பதில தான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும். சும்மா பேசுகிறவர்கள் பெரிய போட்டான்னு பிடிக்கிட்டு போயிட்டான் நிர்மல் சொல்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப இங்க மக்களுக்கு அடிப்படை தேவைக்கான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான பதில தான் சட்டசபையில் நம்ம எதிர்பார்க்கிறோம். தவிர நீங்க வந்து ஸ்டாலினை காணோம், அப்பா வந்து மகனை தேடுறான் அப்படின்னு நீங்க பர்சனலுக்குள்ள போயிட்டீங்கன்னா அரசியலை தாண்டி பர்சனலுக்குள்ள வந்துடும். அன்றைக்கே கூட ஏடிஎம்கே வெளியில ஏன் வர்றாங்க? மேகதாது அணையில அன்றைக்கே மிகப்பெரிய ஒரு தவறை சபாநாயகர் செஞ்சார். நீங்க காவிரி நடுவர் நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தின்படி மேகதாது அணை வந்து மேல இருக்கக்கூடிய மாநிலங்கள், கீழ் இருக்க மாநிலங்கள் சைன் இல்லாம எந்த அணையும் கட்ட முடியாது. முடிஞ்சிச்சு. காதல் நடுவர் மட்டும் தீர்ப்பு கொடுத்து முடிஞ்சாச்சு. நம்மள்ட்ட ஜியோ இருக்கு, அரசாணை காப்பி நம்மள்ட்ட இருக்கு, அரசு இதுல வெளியிட்டாச்சு. இங்க பாண்டிச்சேரி, புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டுமே ஒருமித்த மாதிரி கையெழுத்து போட்டாதான் நீங்க ஒரு செங்கலை கூட நட முடியும். நமக்கிட்ட தான் சாதகமா இருக்கு. ஒருத்தம் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இதுக்கான ஒரு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றி அங்கே என்ன சொல்றீங்க? டைரக்டா காங்கிரஸை நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்காம மத்திய அரசு சொல்றாரு. விஜய் சார் வாசிக்கிறப்ப மத்திய அரசு வனத்துறை, சுற்றுச்சூழல் துறை, மற்ற துறையெல்லாம் அனுமதி தரக்கூடாதுன்னு அப்படியே டைவெர்ட் பண்றாரு. காங்கிரஸ் அழகா பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு தீர்மானம் நிறைவேற்றாங்க. எல்லா கட்சியும் ஒத்துழைச்சாங்க. தீர்மானம் நிறைவேற்று. தீர்மானம் நிறைவேற்றணும். உதயநிதி ஒரு கொண்டு வர்றாரு. நாங்க ஏற்கனவே வந்து ஜல்துறைக்கு வந்து நாங்க ஒரு நீர்வளத்துறை செயலாளர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தோம். இந்த காவிரி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு மட்டும் இல்லாம புதுசா ஒரு நடுவர் மன்றம் அனுப்பியும். ஏன்னா பழைய 1952 வந்து தாவா வந்து செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்க அன்னைக்கு சொன்னோம் அப்படின்றத அன்னைக்கு இருக்க காங்கிரஸ் சொல்ல, நம்ம கிட்டயும் சொல்லல. கரெக்டா? இதை அவர் சொல்றாரு. சட்டசபை முறைப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி முடிச்சுட்டு அதுல மறுபடியும் ஒரு சேர்ப்பு இருந்ததுன்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இந்த தீர்மானத்துல இதை சேர்க்க போறோம்னு மறுபடியும் சட்டசபையில விவாதிக்கணும். அது ரூல், அது உரிமை. இப்ப என்ன பண்றாரு விஜய் சார்? உதயநிதி கேட்டாரு, அதனால நாங்க வந்து அதை சரி பண்ணிட்டோம், அதனால 2 பேர் இணைஞ்சு அவர் கேட்ட மாதிரி இணைச்சிருக்குன்னு சொல்லி போட்ட பிறகுதான் ஏடிஎம்கே வெளியே வருது, கம்யூனிஸ்ட் வெளியே வருது, பாட்டாளி வெளியே. என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீங்க கேட்கணும், நீங்க அவர் சொன்னாருன்னு சொர்க்க முடியாது. அப்ப இப்ப உரிமை மீறல் நடக்கிறது, சபாநாயகர் ஒருபட்சமா நடக்கிறாரு. அப்ப இந்த இன்சிடென்ட் வச்சு நான் சொல்றேன், உதயநிதி சொல்றதெல்லாம் முதலமைச்சர் கேட்கிறாருன்னா டிஎம்கே உடைய பி டீம் தான் தாவேக்காவோட பி டீம் தான் டிஎம்கே வேணும் அப்படின்னு பேச்சு எழுதா இல்லையா? அப்ப காங்கிரஸ் நீங்க இன்னும் தாக்கி பிடிக்கிறீங்கன்ற பேச்சு எழுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொது வழியில அரசியலாக்கப்படணும். இன்னைக்கு எல்லாமே போயிட்டு பிறந்தநாள் அவர் திஷாவோட கொண்டாடின மேட்டரும், இந்த ஸ்வைப்னு குளத்தூர் பாபு மு க ஸ்டாலின் அவர் பண்ண மேட்டரும் இன்னைக்கு ஹைலைட் ஆகுதுன்னா இது வந்து வேறு திசையை நோக்கி அரசியல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்றோம். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி.